நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. ஈஸியா பிரஷர் குக்கர்ல சக்கரை பொங்கல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு மட்டும் லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, வாசம் வந்ததும் பச்சரிசியோட சேர்த்து நல்லா கழுவிட்டு இப்போ பிரஷர் குக்கர்ல சேர்த்துடலாம். அரிசி, பருப்பு 2ம் சேர்த்து 1 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதுக்கு 3 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும். 3 கப் தண்ணி, 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டேன். மீடியம் ஹீட்ல ஒரு 2 விசில் வரட்டும். அந்த டைம்ல நான் 1 1/2 கப் அளவுக்கு வெல்லத்த இடிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சில் தேங்காவும் துருவி வச்சுக்கிட்டேன். இப்போ பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா குழஞ்சு வெந்துட்டு, இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சுக்கிற வெல்லம் சேர்த்து லோ ஹீட்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வரும். வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் கட்டியா இருக்குன்னா, 1/4 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா துருவின தேங்காய், ஏலக்காய் பொடி, நட்ஸ் எல்லாமும் ஃப்ரை பண்ணி சேர்த்து, லாஸ்ட்டா தாராளமா நெய் ஊத்தி கிளறி இறக்கிட்டா, சூப்பரான டேஸ்ட்ல சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பால் கொழுக்கட்டை ரெசிபியும் அப்லோட் பண்ணிருக்கேன். வீடியோவோட லிங்க் இங்க ஆரோ மார்க் கிட்ட இருக்கு. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.